வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 335 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் 332 சப்போர்ட்டை வச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் சரிவை சந்திச்சு 332 தொட்டிருக்கு. அதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு இருந்திருக்கு, ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. 334 கிளியர் பண்ண முயற்சி செஞ்சு பலன் கொடுக்கல. ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு 332ல். 331 வரைக்கும் கீழே வந்திருக்கு மார்க்கெட். எப்போவுமே நம்ம சொல்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, ஒரு ஜோன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு மேலே ஒரு பாயிண்ட் கீழே ஒரு பாயிண்ட்டு மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தோடு இருந்திருக்கு. இறுதியாக மார்க்கெட் 333 பக்கமாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் 32க்கு மேலே க்ளோஸ் ஆனது பையர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக அமையுது. ஆனால் மொத்தமாக ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறப்போ ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் தொடர்ந்து ஹையெல்லாம் குறைஞ்சிட்டே தான் வந்திருக்கு. இறுதி கட்டத்தில் லோ கான்ஸ்டண்ட்டாக ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு, ஹை குறைஞ்சிட்டே வந்திருக்கு, பார்த்துருக்குறீங்க. இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 334 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஒரு படி நேற்று க்ளோசிங்கை விட மேலே ஓப்பன் ஆகிற காரணத்தினால மறுபடியும் காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. 330.6 அப்படின்ற இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பிசுறுகள் இருந்திருக்கு. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 342. இந்த முறை கண்டிப்பாக 336க்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறது அவசியமாக இருக்குது காப்பர் மார்க்கெட்டுக்கு. அப்போ தான் இன்னும் நிறைய பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸை இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.